மாத்திரை நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த விசுவாசு வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை, பிரதமை திதி, கௌளவகரணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கிறது ரிஷப ராசிக்கு தான். இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல வருடம் பிறக்கும் போதே நிறைய கிரகங்கள், 5 கிரகங்கள், சூரியன்கிற சுக்கிரன், உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன், அப்புறம் 2, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்காரு, அப்புறம் ராகு, சனி, இத்தனை கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு. அதாவது லாபஸ்தானத்துல வருடம் பிறக்கும் போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது, அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். இந்த ரிஷபராசியில் இது என்னென்னா, குருவும் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருப்பாரு, அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப குரு பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர், ராகு தசை நடந்தாலும் சூப்பர். அதாவது ரிஷப ராசியில பிறந்துட்டு இருக்கவங்களுக்கு ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி தசை, மேக்சிமம் இந்த திசைகள் தான் மேக்சிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்றேன். ஆனா ராகுவும் பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. உங்களுக்கு இந்த வருஷம் பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் ராகு வராரு. அதே மாதிரி சனி பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு பாருங்க 2ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன, தொழில் ஸ்தானம். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது என்ன, குடும்பஸ்தானம், வருமானம், நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம், பணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தனக்காரகனே தனஸ்தானத்துல போய் இருக்கிறாரு. அப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் பல விஷயங்கள்ல உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தொழில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொழில் அதாவது இவ்வளோ நாளா இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகு வந்தோடனே ஆரம்பிச்சிருவீங்க. அது தொழிலுங்கிறது பிரம்மாண்டமா விருத்தி பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு நீங்க எந்த தொழிலை தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும், விரிவுபடுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாளா இந்த தொழிலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வேற பக்கம் பிரான்ச் போடலாம், இல்ல வேற பக்கம் பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம். இவ்வளோ நாளா நீங்க என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். அதாவது 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு தொழிலை பல விஷயங்களுக்காக உயர்த்தி கொடுத்துரும். தொழில் மூலியமா நல்ல வருமானம், நல்ல லாபம். ஏன்னா உங்களுக்கு 10க்குடையவர் தான் சனி, தொழில் காரகனும் சனி, 10க்குடையவர் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி. அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லாபம், நிரந்தரமான வருமானம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்கிறாரு, 2ல இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம். அதாவது உங்க லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு வருடத்துல நீங்க முயற்சியை மட்டும் போட்டீங்க அப்படின்னா லைஃபை நீங்க செட்டிலே ஆயிடலாம். அந்த அளவுக்கு பணம் பல வகையில உங்களுக்கு வந்துடும். வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலைக்கு வந்துரும். லாபம், அதாவது நீங்க பொதுவாகவே இப்போ 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா எடுக்கலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம். ஆனா 1 கோடி எடுக்க முடியுமா? இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏன்னா நீங்க 100 இல்ல 1000 டைம்ஸ் கூட எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு, சனி 11ஆம் இடத்துக்கு வருது. இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான். திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ், ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்குது. நிறைய பேருக்கு ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால தட்டி போயிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நாள் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இந்த டைம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, ஆல்ரெடி வேலையில இருக்கவங்க ஒரு ப்ரமோஷன் ஆகி வேற கம்பெனிக்கு போறது, வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸ், இவ்வளோ நாளா உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கலனா கூட இந்த டைம் ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட். இப்போ நீங்க
நீங்கள் என்னெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிப்பில் கவனம் செலுத்தாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த படிப்பில் ஏதாவது தடைகளோ அல்லது வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ல் வந்திருக்கக்கூடிய குரு குடும்பத்தில் இருந்த இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிரும். சண்டை சச்சரவுகள் நீங்கினாலே உங்களுக்கு பல வகையிலிருந்து மன நிம்மதி ஆதரவுகளாக இருக்கும். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துரும். இவ்வளோ நாளாக உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களைய அனுசரித்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குரு அஷ்டமாதிபதியும் கூட, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட. ஸோ அதனால குடும்பத்தில் அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக 2 பேருமே, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி 2 பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உறுதியாக பண்ணி தான் போயாகணும். நீங்கள் வேற வழி கிடையாது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வரதுக்கு குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்து விட்டுருவாரு. ஸோ அதனால பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்து விடும்போது காசு பணத்தை மட்டும் இல்லை, தொழிலை மட்டும் இல்லை, அவர் தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்தே தான் விடுவார். அவருடைய வேலையா அவர் செவ்வனே செய்வார். ஸோ அவருக்கு எந்த இடம் இது கெட்ட இடம் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு குருவுக்கு தெரியாது. அவர் பார்க்கக்கூடிய இடத்தை எல்லாமே விருத்தி பண்ணுவார். அப்போ 8ஆம் இடமும் விருத்தி ஆகும். 8ஆம் இடம்ல என்ன, ஆயுள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, விபத்து கண்டங்கள் இருக்கு. அப்போ இதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். காசு பணம் வருதே அப்படின்னு கண்மூடித்தனமா நீங்க நடந்துக்க கூடாது. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்க மேல அக்கறை இருக்கனால தான் நான் சொல்றேன். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும். அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க. அதாவது குரு 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரத நீங்க மிகப்பெரிய லெவலில் வெளியில காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க காசு பணம் வரும்போது ஒரு அசட்டா ஒரு இடம் வாங்குறது, ஒரு நிலத்துல போடுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்க. ஆனால் அதை வெளியில பிரபலியப்படுத்தி சொல்லிக்காதீங்க, பெருமைப்படுத்தி சொல்லிக்காதுங்க. இந்த ரிஷபராசிக்கு பெருமை பேசக்கூடாது. இந்த 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருமை பேசாம இருந்தீங்கன்னா காசு நிறைய சேரும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வரும். சர்ஜரி நிறைய பேத்துக்கு சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான். லாட்ரி, புதையல், எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாம வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய பணம் தான் 8ஆம் இடம். ஸோ அதனால இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது அல்லது நம்ம லாட்ரி, புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது, உழைப்பில்லாதது. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மெயினாக என்னன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. 8ஆம் இடம்ங்கிறது சர்ஜரி அமைப்பை காமிக்குது. ஆயுள் தோஷத்தை போக்கணும் அப்படின்னா மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணிக்கங்க. ஏன்னா குரு பார்க்கறதுனால ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை படிச்சீங்கனாலே போதுமானது. முக்கியமா ஒரு சின்னது அம்மாவுக்கு, தாயாருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. அதனால ஏன்னா கேது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கேது எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல அந்த உறவுகள் கிட்ட ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ தாயார் கிட்ட தாயார் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி
பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள், உயில் சொத்துல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமாக வந்து கடந்து போயிடக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறனால உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். பொதுவாகவே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குற டைம் சூப்பராக இருக்குன்னா என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சமரசம் பேசியும் அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 வருஷம் போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து சமரசம் பேசி அதை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள். எது புத்திசாலித்தனமோ அதை நீங்கள் செய்யுங்க. இயற்கையாகவே வந்து காசு பணம் ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு, ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே செய்யலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகத்தை தேடுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக சனியோடைய பார்வை இருந்துச்சு. திருமண ஸ்தானத்துக்கு, களத்திர ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இப்போ நீங்கிருச்சு. எந்த தடை தாமதமும் இல்லை. குருவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கனால நல்ல திருமணம் பிராப்தம், திருமண யோகம் இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது. இந்த வருடத்துல திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த சனியும் புதனும் வந்து வருட ஆரம்பத்தில் 15 நாளைக்கு சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஒருத்தரை நம்பி வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செல்போன் விஷயங்கள், இந்த லிங்க் கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது. ராகுவும் 10ல் இருக்குது. மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியலனா கூட எல்லாருமே பட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே, பேரு புகழ் எல்லாமே பரவிடும். 10ல் எப்போ ராகு வருதோ அப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிரும். இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது. பதவி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கனால பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன, உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் சொல்லுங்கள். அந்த கேதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். பட் ஆனால் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கும் போது என்னென்னா, அந்த பதவியை வந்து உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு, அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரதுக்கு தயாராக இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாகுங்க. இல்லை அப்படின்னா கைமீறி பதவி போயிடும். காசு பணம் இருந்தாலுமே பதவியை வந்து ஒரு சில டைமில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. பதவியை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. இல்லை அதுனா கைவிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாகவே ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் இருக்கு. அதுவும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கனால மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை தான் இருக்கு. 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனியோட இருக்கனால. ஆனால் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த விஸ்வாச வருடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதுவும் வந்து குரு தசை, சனி தசை, ராகு தசை நடக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் ஏற்றங்கள் தான். வளர்ச்சி, வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.